உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினாறு 11/2015 ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதி இரவு 1:29 வரை, பின்பு ஷஷ்டி. பூராட நட்சத்திரம் இரவு 7:05 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 7:05 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய் ராகு 6இல் அமைய பெற்று 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம். தாராள தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, சூரியனானவர் 6இல் இருப்பது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் வீண் குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகலாம் என்பதனால் நிதானத்தினை கடைபிடிப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். கூட்டுத் தொழில் மூலமாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களே, செவ்வாய் ராகு 3இல் அமைய பெற்று 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் பலம் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியன் 3இல் அமைய பெற்று 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழிலில் லாபம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தள்ளி போகக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானத்தினை கடைபிடிப்பது உத்தமம். துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூட கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைய பெற்று 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக அமைய பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சூரியன் அமைய பெற்று ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான சூழ்நிலை, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.